நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவில் உள்ள பாரதியார் நகரைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் என்கிற சசி. 40 வயதான இவர் கம்பம் பகுதியில் மெக்கானிக்காக வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கம்பம் அருகே உள்ள சங்கிலிக்கரடு என்ற இடத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான கல்குவாரி ஒன்று உள்ளது. அந்த குவாரியில் கல் உடைத்து எடுப்பதற்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சதீஷ்குமாரின் சொந்த ஊர் அதே தாலுகாவில் தான் அமைந்துள்ளது. இதனால் சங்கிலிக்கரடு கல்குவாரியில் கல் உடைப்பதற்கு தங்களுக்கும் உரிமையுண்டு, தங்களுக்கும் கல் உடைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சதீஷ்குமார் தரப்பினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். அது மட்டுமின்றி கல்குவாரிகளிலிருந்து எடுக்கப்படும் கனிம வளங்கள் கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்வதை தடுக்க வேண்டும் என கூறி சதீஷ்குமார் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினருடன் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளார். இதனால் இந்த கல்குவாரி பிரச்சனை தொடர்பாக சதீஷ்குமாருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கல்குவாரிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடந்த 24ஆம் தேதி இரவு காமைய கவுண்டன்பட்டியில் உள்ள சமுதாய கூடம் ஒன்றில் சதீஷ்குமாரை பேச்சுவார்த்தைக்காக அழைத்துள்ளனர். இதன் காரணமாக சதீஷ்குமாரும் சம்பவத்தன்று அங்கு சென்றுள்ளார். இதற்கிடையில் அங்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தை திடீரென கைகலப்பாக மாறியிருக்கிறது. அப்போது கூட்டத்தில் இருந்த காமைய கவுண்டன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சதீஷ்குமாரின் கழுத்தில் கொடூரமாக குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சதீஷ் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். இதனை கண்ட அப்பகுதியில் இருந்தவர்கள் சதீஷ்குமாரை உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சதீஷ்குமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ்குமாரின் உறவினர்கள் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி திண்டுக்கல் குமுளி நெடுஞ்சாலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளி சின்னசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.